வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே 15 முதல் 35% வரை மானியம் வழங்கப்படுகிறது. 15% அர்பனில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரிக்கும், 25% ரூரலில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரிக்கும், 25% ரூரலில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி ப்ளஸ் அர்பனில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி உமன் கேட்டகரிக்கும் 25% தான் வழங்குறாங்க. 35% அதிகபட்சமாக ரூரலில் இருக்கக்கூடிய உமன் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு இந்த திட்டத்தின் கீழே மானியம் வழங்கப்படுது. ஸோ இந்த திட்டம் தான் முதல்ல அடிப்படை திட்டமாக அமைஞ்சிருந்தது. முன்னாடி பிரைம் மினிஸ்டர் ரோஸ்கார் யோஜனாவும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமையும் சேர்த்து பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த பிரதம மந்திரியினுடைய வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அடிப்படை திட்டம். கடன் வாங்குறதுக்கு இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சியாக மாவட்ட தொழில் மையம்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருப்பாங்க. அவங்கள போய் நம்ம அப்ரோச் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் தொழில் முனைவோராக இருக்கிற பட்சத்தில் உங்கள் தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலா இல்லை சேவை சார்ந்த தொழிலா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. சேவை சார்ந்த தொழிலாக இருந்ததுன்னா உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் 20 லட்சம் வரையும் உள்ள அமௌண்ட்டுக்கு பார்ப்பாங்க. அதுவே உற்பத்தி சார்ந்த தொழில், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக இருக்குது, உற்பத்தி சார்ந்ததாக இருக்குது அப்படின்னா 50 லட்சம் வரையிலான ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. மானியம் நான் சொன்ன மாதிரி ரூரலில் அர்பனில் அதை பொறுத்து மாறுபடும். ஜென்ரல் கேட்டகரியா இல்லை அவங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து இது 15%லிருந்து 35% வரையும் மாறுபடும். இந்த அடிப்படை திட்டத்தின் கீழே நிறைய மக்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. நீங்கள் தொழில் முனைவோராக இருந்து 50 லட்சம் வரையிலான ப்ராஜெக்ட் காஸ்ட் கூடிய உற்பத்தி தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழில் முனைவோராக இருக்கிற பட்சத்தில் உங்கள் அருகில் உள்ள இந்தியன் வங்கி கிளை அல்லது எனி அரசுடைமையாக்கப்பட்ட பொதுவுடைமையாக்கப்பட்ட வங்கி கிளையை நீங்கள் அணுகுறதன் மூலமாக குறைந்த வட்டியில் பயன்பெற்று உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உங்கள் தொழிலையும் முன்னேற்றிக் கொள்ளலாம். பிரதம மந்திரி யோஜனா மூலயமா பெனிஃபிட்டான ஒரு விமன் என்டர்ப்ரனர். முதல்ல நான் கொரோனா டைம் லாஸ்ட் எண்டிங்கில் தான் உரிச்ச பூண்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணேன். நானும் என் ஹஸ்பண்டு நாங்கள் 2 பேரும் தான் ஸ்டார்ட் அப் பண்ணோம். அதுக்கடுத்தது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு நாங்கள் கொடுத்து உரிக்க விட்டு ப்ரொடக்ஷன் பண்ணோம். அண்ட் தென் உரிச்ச பின்னாடி இன்னும் ஒரு நாளைக்கு 44 kgக்கு மேலே நாங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்தோம். பட் ஆனால் இன்னும் ஹைலி டிமாண்ட் இருக்குது இந்த பிஸ்னஸில். இன்னும் அதிகமான ஹோட்டல்ஸு, மால்ஸு இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாத்துலேயும் நிறைய கேட்குறாங்கன்னு தேவைப்படுதுன்னு தெரிஞ்ச பின்னாடி நாங்கள் மிஷினரி ஃபார் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். மிஷினரி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிக் ஆஃபீஸில் நாங்கள் பார்த்தோம். பிரதம மந்திரி யோஜனா மூலயமா இந்த மாதிரி ஸ்பெஷலி ஃபார் விமன் என்டர்ப்ரனருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபார் நாங்கள் அங்கே டிக் ஆஃபீஸில் கன்சிடர் பண்ணோம், கேட்டோம். அவங்க எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, ஒரு நேஷ்னலிஸ்ட் பேங்க் கிட்ட போங்க மேடம், உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லுங்கள். அதுக்கடுத்தது இந்த மாதிரி இடிபி ப்ரோக்ராம் இருக்கும், அதையும் எஜுகேட் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. அதுக்கடுத்தது முத்ரா லோன் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எல்லாத்தையும் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபார் இந்தியன் பேங்க்கில் போய் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தோம். இந்தியன் பேங்க்கில் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மெயின் ரீசன் வித்தின் 1.5 monthsலேயே எனக்கு லோன் சேங்ஷன் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் மூவிங்கில் இருந்ததால் ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, புதுவிதமான கான்செப்டுன்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ்க்கு சீக்கிரமாகவே வித்தின் 1.5 monthsலேயே எங்களுக்கு அப்ரூவ்டு கொடுத்துருந்தாங்க. இந்த முத்ரா திட்டத்து மூலயமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக, அதாவது ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்குது. நான் கடந்து வந்த பாதையை இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா, நாங்கள் பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணியிருந்தோம், இந்த பிஸ்னஸ்க்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான ஐடியா இருக்குது, நீங்கள் என்ன கான்செப்ட் எடுத்துகிட்டு போனாலும் அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கோட ஃப்யூச்சர்ஸ் பார்த்துட்டு உடனே அப்ரூவ் பண்ணுறாங்க. எனக்கு 1.5 மாதத்துலேயே அப்ரூவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அந்த இடிபி ப்ரோக்ராம் மூலயமா நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். அந்த ப்ரோக்ராமில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், அஃப்கோர்ஸ் ஐ எம் பிகாம் ஸ்டூடெண்ட், எப்படி லேர்ன் பண்ணணும், எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் காம்படிட்டர்ஸ் வருவாங்க அப்படின்றது அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆஃப்டர் ஒரு 1 to 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட அந்த இது எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணணும்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ப்ரோக்ராம் மூலயமாவும். அதை நீங்களும் படித்து அதில் பயனடையணுன்றது தான் என்னோடய
ஆசையும் கூட. இது எல்லாருக்குமே இருக்குது. இது நாட் ஓன்லி ஃபார் இப்போ இருக்கிற எல்லா ஜென்ரேஷனுக்கும். இப்போ டிக் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜில் எல்லாத்தையும் போயிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், அதுக்கு உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குன்ற விஷயமே யாருக்குமே நிறைய பொதுமக்களுக்கு தெரியவில்லை. இதை பார்த்து உங்களுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக அது பெனிஃபிட் ஆகணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எந்த அளவுக்கு நான் இந்த முத்ரா லோன் மூலயமா நான் பெனிஃபிட்டட் ஆகிருக்கேன்னா, ஆக்சுவலாக ஒரு சின்ன கான்செப்டில் நான் ஸ்டார்ட் அப் பண்ணது. இன்றைக்கி வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அது வெளியவும் வேலை பண்ணுறாங்க, நம்ம கம்பெனிலையும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் ஒர்க் கொடுக்குறோம். இந்த ப்ரொடக்ஷனும் அவங்களுக்கு புதுசாக இருந்தது, இது என்னமோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாகவும் இருக்குது. அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து 44 kgயில் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து 3-4 tons பண்ணுற அளவுக்கு என்னோடய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கு முத்ரா மூலயமா. வணக்கம். திஸ் இஸ் ரவிச்சந்திரன், CEO கம் EE பாண்டிச்சேரி ஸ்லம் கிளீனர்ஸ் போர்ட். நம்ம வாரியத்தின் மூலியமாக பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் நம்ம ஒன்றிய அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணது 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதிலேருந்து புதுச்சேரியில் நம்ம 2015 லான்ச் பண்ணி செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டமானது 4 வெர்டிகல்ஸ் வரும். ஒன்று வந்து இன்ஸ்டிடியூட் ஸ்லம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது ஒரு குடிசை பகுதி இருந்ததுன்னா அந்த குடிசை பகுதி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பர்மனெண்ட் ஷெல்டர் போட்டு அவங்களுக்கே பயனாளிகளுக்கு கொடுக்கறது ஒரு திட்டம். அப்போ இன்னொன்று வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் ப்ரோக்ராம். அது வந்து வீடு வெளியில் இருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது அப்ஜெக்ஷனபிள் லேண்ட்லாம் இருக்கிறாங்களே அதை மாதிரி மக்களை வந்து பர்மனெண்ட்டாக வீடு ஷெல்டர் கட்டி கொடுக்கறது ஒன்று. அதுக்கப்புறம் பிஎல்சின்னு ஒரு திட்டம் இருக்குது, அதை பயனாளிகள் தாமே வீடு கட்டிக்கொள்ளும் திட்டம். இப்போ நம்ம அந்த 4 திட்டத்தில் நம்ம பிஎல்சி தான் நம்ம வந்து பாண்டிச்சேரியில் வந்து டேக்கப் பண்ணி இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு வரோம். இந்த திட்டம் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 4 பிராந்தியத்துக்கும் இது வந்து பொருந்தும். பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனம் எல்லா பிராந்தியத்தையும் நம்ம வந்து தரோம். இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தோன்னா, பயனாளிகள் அதாவது அப்ளிகண்ட் வந்து சொந்தமாக இடம் வச்சுருக்கணும், பட்டா லேண்ட் வச்சுருக்கணும். அப்போ அவருடைய வருட வருமானம் 3 லட்சத்துக்கு அதிகம் இல்லாமல் 3 லட்சம் குறைவாக இருக்க வேண்டும். புதுச்சேரியிலோ இல்லை எனி பார்ட் ஆஃப் இந்தியாவிலேயோ அவருக்கு எந்த சொந்தமாக வீடோ எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் பேசிக் க்ரைட்டீரியா தான். அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், புதுச்சேரியில் இந்த ரேஷன் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். இப்போ அதை மாதிரி இருந்தோன்னா பயனாளிகள் அப்ளிகண்ட் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பமானது வந்து நீங்கள் நேரடியாக ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கலாம். நம்ம ஊரில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாண்டிச்சேரியில் எல்லா ரீஜன்லேயும் சிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, காமன் சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்குது. அங்கே போனால் கூட அவங்க பண்ணித்தராங்க. இல்லை முடியாதவங்க தெரியாதவங்க கூட நேராக அலுவலகத்துக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம். நாங்கள் அதுக்கு ஒரு ஃபார்ம் வச்சுருக்குறோம். ஈவன் தோ நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணாலும் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்தாந்து எங்ககிட்ட கொடுத்தா தான் நாங்கள் ட்ரேஸ் பண்ணி அதை வந்து இது கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கடுத்து அந்த ஒரு பயனாளியும் 330 சதுரடி குறையாமல் வீடு கட்ட வேண்டும். அனைவருக்கும் வீடு என்ற தாரக அடிப்படையில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது.
கடன் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் வழங்குதல் திட்டம் வந்து கடந்த 2020ஆம் வருடம் வந்து கொரோனா டைமில் வந்து மக்கள் வந்து சாலையோர வியாபாரிகள் வந்து அவங்களோட தொழிலை திறம்பட நடத்துவதற்காக அவங்களுக்கு தேவையான சின்ன முதலீடு, அந்த முதலீடை வந்து வங்கி கணக்கில் வந்து கடனாக வந்து பெறுவதற்காக அந்த திட்டம் வந்து துவங்கப்பட்டது. சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் வழங்கும் திட்டத்திற்கு ஆங்கிலத்தில் வந்து பிஎம் ஸ்வாநிதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த திட்டத்தின் கீழே வந்து முதல் டிரான்ச்சில் வந்து அந்த திட்டம் தொடங்கப்பட்ட காலத்தில் பார்த்தோம்னா முதல் டிரான்ச்சில் 10,000 ரூபாய் லோன் வாங்கலாம், அடுத்த டிரான்ச்சில் வந்து 20,000 ரூபாய் லோன் வாங்க முடியும். அவங்களால 3வது டிரான்ச்சில் வந்து 50,000 ரூபாய் வரையும் லோன் வாங்க முடியும். இந்த 10,000 ரூபாய் லோனை வாங்கிட்டு சரியாக கட்டிட்டவங்க 20,000 ரூபாய் வாங்க முடியும். 20,000 ரூபாய் லோனை வாங்கி சரியாக கட்டிட்டவங்க 50,000 ரூபாய் கடன் வந்து வாங்க முடியும். ஆனால் இப்போ வந்து அந்த ஸ்கீமை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி திரும்ப வடிவமைச்சிருக்காங்க. மக்கள் வந்து இதில் நிறையா பயன்படுறாங்க, மக்களுக்கு இன்னும் நிறையா ஏதாவது பண்ணி தரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இப்போ 10,000 ரூபாய் முதல் டிரான்ச்சில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து 15,000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்குறாங்க. அது மாதிரி 20,000 ரூபாய் 2வது டிரான்ச்சில் இருக்கிற அமௌண்ட்டை 25,000 ரூபாயாக வந்து உயர்த்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழும் வந்து பல்வேறு வகையான சாலையோர வியாபாரிகள் பயன்பெற்று வருகிறாங்க. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தளவு இதில் கிட்டத்தட்ட வந்து நியர்லி ஒரு 5,000 மக்கள் வந்து சாலையோர வியாபாரிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் சென்சஸ் டவுன் அப்படிங்கிற புது கான்செப்ட், இந்த அமௌண்ட்டை வந்து 10,000லேருந்து 15,000, 20,000லேருந்து 25,000 உயர்த்தினப்ப சென்சஸ் டவுன் முன்னாடிலாம் வந்து முனிசிபாலிட்டிக்கு கீழே வரக்கூடிய சாலையோர வியாபாரிகளுக்கு கொடுத்தாங்க. இப்போ அடுத்த நிலை நகரங்கள், அதாவது பிளாக் லெவலில் உள்ள நகரங்களில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் குறிப்பாக சாலையோர வியாபாரிகளுக்காக வழங்குறதுனால இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாத சாலையோர வியாபாரிகள், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுமாறு தான் வந்து நான் முன்னோடி வங்கியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா உலகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம். இத்திட்டம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2018 செப்டம்பர் மாதத்தில் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார். இத்திட்டம் நமது புதுவை மாநிலத்தில் 2019 ஆகஸ்ட் 31ஆம் தேதி நமது முதலமைச்சர் இத்திட்டத்தை மக்களுக்காக இத்திட்டத்தை துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் 1,03,434 பயனாளிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். நமது புதுவை மாநிலத்தில் 30 மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அதில் 12 அரசு மருத்துவமனைகளும் 18 தனியார் மருத்துவமனைகளும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. பிறகு 2021 இத்திட்டம் விரிவுபடுத்தி அனைத்து சிவப்பு அட்டை பெற்றவர்கள் இத்திட்டத்தில் பயனாளிகளாக கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சிவப்பு அட்டை என்பது நமது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட பயனாளிகள். இதனால் இத்திட்டத்தின் மூலம் 2,08,000 பேர் இத்திட்டத்தில் பயனாளிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதில் 2 லட்சம் பேருக்கு 6,68,000 பயனாளிகள் இத்திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் இந்த 6,68,000 பேரில் நம்ம வந்து 5,52,000 பேர் பயனாளிகளுக்கு நாம் மருத்துவ காப்பீடு அட்டையை விநியோகம் செய்துள்ளோம். இப்படி இருக்கும் பொழுது இத்திட்டத்தின் மூலம் நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அங்கிருக்கிற கிட்ட இருக்கிற அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தேவைப்படும் போது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தேவையில்லை, ஆரோக்கியம் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டால் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப புதுவை, காரைக்கால், மாஹே, யானம் ஆகிய 4 ரீஜன்ஸ்லையும் இந்த திட்டம் நாம் கொண்டு வந்துள்ளோம். இது இல்லாமல் இந்த மருத்துவ காப்பீடு அட்டையின் சிறப்பு அம்சம் என்ன என்றால், இந்தியா முழுக்க ஃப்ரம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இந்த திட்டம் செல்லுபடியாகும். நமது பக்கத்து மாநிலத்திலும் சரி, நமது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆனால் இத்திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் மட்டும் செல்லுபடியாகும். இதற்காக நமது neighboring states, Tamil Nadu is also taking effective steps to integrate the scheme for beneficiaries of
பாண்டிச்சேரி. அதே மாதிரி யானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காக்கிநாடாவில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் நமது யானம் பெனிஃபிஷரிஸ். மாஹேல் அதே மாதிரி கேரளாவில் மலபார் கேன்சர் சென்டர், சில முக்கியமான மருத்துவமனைகள் சொல்ல வந்தோன்னா மலபார் கேன்சர் சென்டர், தேர் மாஹே பெனிஃபிஷரிஸ் ஆர் பெனிஃபிட்டிங் ஸோ மச். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நமது மக்கள் வந்து அடையார் கேன்சர் சென்டர், தென் வி ஹேட் ராய் மெமோரியல் இன்ஸ்டியூட், தென் வி ஹேட் ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல். இங்கெல்லாம் நம்ம பயனாளிகள் போய் பயனடைந்திருக்கோம். அதே மாதிரி நார்த்லேயும் நம்ம பயனாளிகள் இங்கேருந்து வேலை நிமித்தமாக அங்கே சென்றவர்கள் அங்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பொழுது அந்த மாநிலத்திலையும் நமது புதுவை மக்கள் பயனடைந்துள்ளார்க்கா. இதுக்கெல்லாம் நம்ம புதுவை அரசு அவங்களுக்கு பணம் செலுத்தி உள்ளது. ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம ஆரம்பித்தது வந்து 4 கோடியில் நம்ம ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து 28 கோடிக்கு ஒரு வருடத்திற்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து நல்லா விரிவு அடைந்தது. அதனால் பயனாளிகள் தன்னுடைய வாழ்வு ஆதாரத்தை ஒரு படி இறங்காமல் மருத்துவ செலவால் குடும்பம் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை இன்கர் பண்ணாமல் அவங்க சஸ்டெயின் பண்ண முடியுது. ஏன்னா மருத்துவ செலவு என்பது ஒரு மிகப்பெரிய கொடூரம் தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து இந்த மருத்துவ செலவுன்றது எந்த குடும்பத்துக்கும் சில சமயம் தாங்க முடியாது. ஏன்னா இந்த டெக்னாலஜி, த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், த எக்யூப்மெண்ட்ஸ், த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஏற்றத்தில் இருக்கும்போது ஒரு பெனிஃபிஷரிஸ் வந்து மருத்துவ செலவுன்றது எந்த குடும்பத்திற்குமே ஒரு பெரிய செலவு தான். அதை வந்து நம்ம தாங்க முடியாததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த ஸ்கீமை ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு மருத்துவ செலவே தாங்க முடியாத அந்த குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ வந்து அந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தி 70 வயசுக்கு மேலே நமக்கு அனைவருக்கும் சுகர் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், நெஞ்சு வலி வரலாம், ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ பல வியாதிகள் அந்த 70 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால 70 வயசுக்கு மேலே இருக்கிற அனைத்து சீனியர் சிட்டிசன்ஸையும் இந்த திட்டத்தில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2,08,000 குடும்பம் இல்லாமல் நமக்கு 80,000 70 வயசுக்கு மேலே இருக்க குடும்பங்களும் இந்த திட்டத்தில் கொண்டு வந்துடலாம். பிறகு 2024 வந்து ஆஷா ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ்க்கும் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்னால 2,534 குடும்பங்கள் இந்த திட்டத்தில் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ஆஷா ஒர்க்கர்ஸ் வந்து 343 குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைத்துள்ளாங்க. இது வந்து இந்த திட்டம் வந்து அது சுருக்கமாக நம்ம சொல்ல போனோம்னா நமக்கு கடவுள் கொடுத்த இது ஒரு வரப்பிரசாதம். இந்த வரப்பிரசாதத்தை நாம் நல்ல விதத்தில் நமக்கு தேவைப்படும் போது நம் அருகில் உள்ள மருத்துவமனைகள் மிக சிறப்பான மருத்துவ சிகிச்சையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இத்திட்டத்தின் நோக்கமும், இதுதான் அனைவரின் நோக்கமும், இதுதான் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பாலிசியும் அதுதான். ஸோ எல்லாரும் இந்த அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம். ஆனால் நமக்கு தேவைப்படும் போது நமக்கு நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கிற ஒரு வேலெட் என்னன்னா கவர்மெண்ட் நமக்கு கொடுத்தது 5 லட்சம். இது நமக்கு 5 லட்சம் இருக்கும்போது அந்த 70 வயசு பிள்ளை 70 வயசுக்கு மேலே இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ் தே நீட் நாட் டிபெண்ட் ஆன் த சில்ட்ரன். சில குழந்தைங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, சில குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அப்பேற்பட்டவங்களுக்கு நம்மக்கிட்ட நிரந்தரமாக ஒரு கார்டில் 5 லட்சம் போட்டு நம்ம கையில் கொடுத்த இந்த மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது வந்து பயனாளிகள் 1,14,000 பயனாளிகள் நம்ம புதுவை மாநிலத்தில் பயனடைந்தார்கள். 102 கோடிக்கு 2025 நவம்பர் மாதம் வரைக்கும் 108 கோடி ரூபாய் நம்ம இந்த திட்டத்துக்கோசம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இந்த 6 வருடத்தில். இப்போ வந்து இந்த திட்டம் வந்து இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு நமது முதலமைச்சர், நமது பாரத பிரதமர் இன்னும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தணும், பல இஎஸ்ஐ எம்ப்ளாயிஸை கொண்டுட்டு வரலான்னு ஒரு திட்டம் பைப்லைனில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த திட்டம் வந்து வெறும் பணம் செட்டில் பண்ணுறது, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இதில் ஃப்ராடு இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லாரோடைய ஆதார் ஆத்தென்டிகேஷனும் எடுத்து தான் அதன் மூலயமா தான் நம்ம மருத்துவ காப்பீடு அட்டை கொடுக்குறோம். பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதும் அவங்க வந்து அப்படியே போய் செய்ய முடியும். அங்கேயும் அவங்களுடைய கைரேகையை எடுத்து இவங்க வந்திருக்காங்கன்னு அந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் இருந்ததுக்கு அப்புறம் தான் நாம் வந்து இந்த திட்டத்தில் பயனாளியாக நமக்கு வந்து சிறப்பு மருத்துவ சேவை கொடுக்கப்படுகிறது. ஸோ அப்படியும் நாங்களும் இந்த புதுவை மாநிலத்தில் இருக்கிற ஸ்டேட் ஹெல்த் அத்தாரிட்டி
நமது மருத்துவ இயக்குனர் அலுவலகத்தில் இத்திட்டம் இந்த ஆஃபீஸ் இருக்குது. இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் டெஸ்க் ஆடிட் பண்ணுவாங்க, ஃபீல்டு ஆடிட் பண்ணுவாங்க, பெனிஃபிஷரி ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தும் நாமும் எந்த பேஷண்ட்டாவது பயனாளிகளுக்கு ஏதாவது அவங்களால அட்டை காமிக்க முடியுமா, மருத்துவமனைகள் பணம் பெற்றிருந்தால் அந்த பணத்தையும் நாம் வந்து அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க 15 அட்டை காமித்த நாட்கள்லேருந்து நாம் அவங்களுக்கு கிளைம் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வந்து 18 வகையான ஆர்டிஷியன் சொல்லுவாங்க, கைவினை கலைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து பயன்படுத்தப்படுகிறது, செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழே வந்து முதல் தவணை தொகையாக 1 லட்சம் ரூபாய் 18 மாதங்களில் ரீபே பண்ணக்கூடிய 1 லட்சம் ரூபாய் லோன் வந்து வழங்கப்படுகிறது. இரண்டாவது தவணை தொகையாக வந்து 2 லட்சம் ரூபாய், அது வந்து 36 மாதங்களில் திருப்பி செலுத்தக்கூடிய தொகையாக வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து கடன் வசதிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் முக்கியமாக பார்த்தோம்னா கைவினை கலைஞர்கள், அவங்களுக்கு ஆர்டிஷியன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காகவே இந்த திட்டம் ஸ்பெஷலாக தொடங்கியிருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு உண்டான கொட்டேஷன் அந்த மாதிரி எதுவும் சப்மிட் பண்ணாமலேயே வந்து அவங்க வந்து அந்த திட்டத்தின் கீழே வந்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தினுடைய வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவான வட்டி விகிதமாக இருக்கும். 13% வட்டி விகிதம் இருந்தாலுமே 8% வந்து அரசாங்கமே வந்து அதை போன் பண்ணிக்கிறதுனால வந்து இதில் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட்டு பாரோவர்ஸ்க்கு வழங்கப்படுறது வந்து அதிகபட்சம் 5% தான் வந்து வழங்கப்படுது. ஸோ இதில் வந்து குறைந்த வட்டி 5% வட்டியில் வந்து வருடத்திற்கு வந்து 5% வட்டியில் வந்து 1 லட்சம் முதல் தவணை தொகை, 2 லட்சம் இரண்டாவது தவணை தொகைங்கிறது வந்து ஒரு கைவினை கலைஞர்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான திட்டமாக இது கருதப்படுகிறது. ஸோ 18 வகையான ஆர்டிஷியன்ஸ், நீங்கள் இந்த 18 வகையான ஆர்டிஷியன்ஸில் நீங்களும் வரீங்கன்னா உங்கள் அருகில் உள்ள இந்தியன் வங்கி கிளை அல்லது வந்து அருகில் உள்ள பொதுமுடைமையாக்கப்பட்ட வங்கி கிளையை வந்து அணுகி நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் சுகாதாரத்துறையில் என்னென்ன மாற்றங்கள் நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு எத்தனையோ நம்ம சம்பாதிக்கிறோம், அது செலவு பண்ணுறோம். பட் அதில் முக்கியமான செலவு வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணால் நம்மளோட மற்ற தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ண முடியாமல் போகலாம். மற்ற தேவைகள்னா குழந்தைங்களோட படிப்புக்கோ வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாம் நல்லா வரணுங்கிற அந்த இது. ஸோ நம்ம ஆரோக்கியத்தை ஒழுங்காக வச்சுக்கிட்டாதான் அந்த மற்ற ஆரோக்கியத்துக்கு உண்டான நம்ம பண்ணுற செலவை குறைச்சாதான் நம்மளோட மற்ற நீட்ஸ் என்னமோ அதை நம்ம பண்ண முடியும். ஸோ எனக்கு இந்த ஹெல்த்துக்கு ஆகிற செலவு தான் வந்து இன்னைக்கு உலகத்திலேயே எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா உடம்பு கெட்டதுன்னா அதுக்கு ஏகப்பட்ட செலவு. வைத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணுறதுக்கே நிறைய செலவு. அப்புறம் வைத்தியம் பண்ணுறது, சில வைத்தியங்கள் ஒரு தடவை பண்ணால் போதுங்கிற மாதிரி. ஆனால் பெரும்பாலான வைத்தியங்கள் வந்து நீண்ட நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டி வருது. ஸோ அதுக்குண்டான செலவு. ஸோ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயாலிசிஸ், கிட்னி கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. கிட்னி கெட்டு டயாலிசிஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொரு டயாலிசிஸ் பண்ணுறப்பையும் செலவு பார்த்தா குறைவாக இருக்கும். ஆனால் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள்னு பண்ணுறப்ப, மாதத்துக்கு பண்ணுறப்ப ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சேமிப்பு அதை ஃபுல்லாக குறைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீட்டை விற்றுட்டு டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உறவினர்களாலையும் அந்த உசுரை விட்டுற முடியாது. ஸோ அந்த டயாலிசிஸ் பண்ண இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளோட உயிரோடு இருப்பார் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எவ்வளவோ வியாதிகளுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளையும் இழந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனும் நம்ம வறுமையில் விட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடும் நம்ம ஒழுங்காக ஆரோக்கியமாக இல்லைன்னா. ஸோ நம்ம உடம்புக்கு பார்த்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வியாதி வந்துட்டா
முடிஞ்ச வரைக்கும் மக்களுங்க யாரும் கையில இருந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே வந்து பேசிட்டு இருக்கிற ஒரு இது. அதுக்காக உலகம் ஃபுல்லாவே வந்து நிறைய ஸ்கீம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வருது. நம்ம இந்திய கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி மக்களுங்க வந்து கையில இருந்து நிறைய செலவு பண்ணி ஏழ்மை நிலைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மக்களோட வைத்தியத்துக்கு உண்டான பொறுப்பை கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டுட்டு வருது. இதனால பொதுமக்களோட செலவை வந்து குறைக்கணும், ஹெல்த் ரிலேட்டட் செலவை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி ட்ரீட்மெண்ட், சாதா ஜுரம் இந்த மாதிரி சின்ன சின்னது ரொட்டீனாக எல்லாருக்கும் வர்றது சகஜம், இருமல், சளி, ஜுரம், வயிற்று வலின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து மக்கள் போனால் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் பிரைமரி ஹெல்த் சென்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கொலாபரேஷனில் நிறைய ஸ்கீம் வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஸோ பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்காக மக்கள் வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸோ அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் டெவலப் பண்ணுறப்பயே கூடவே அடுத்தது டெர்ஷியரி கேர் சென்டர், அதாவது பெரிய பெரிய வியாதிகளுக்கு நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஸோ சின்ன ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணுற மாதிரியே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டெவலப் பண்ணணும், அப்போ மக்களோட செலவு வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, PMSSY. இது மெயினா வந்து டெர்ஷியரி கேர்னு சொல்ற 3ஆம் நிலை மருத்துவமனைகளை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான். ஸோ அதுக்காக தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் போட்டு எல்லா ஸ்டேட்லயும் ஒரு எய்ம்ஸ் வேணும். ஆரம்பத்தில் ஒரு 2-3 இடத்துல தான் வந்து இந்தியாவிலேயே எய்ம்ஸுங்கிற இந்த பெரிய மருத்துவமனைகள் இருந்தது. எல்லா ஸ்டேட்லயும் குறைஞ்சது ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்து எல்லா ஸ்டேட்லயும் ஒவ்வொரு எய்ம்ஸ் வந்து ஆரம்பிச்சாங்க. பட் எய்ம்ஸ் ஒன்று ஆரம்பிச்சுட்டா ஸ்டேட்டுக்கு போதுமா, பத்தாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டல்ஸையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்ட்ரென்தன் பண்ணா இப்படி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா வகையான மருத்துவமும் அந்த மருத்துவமனையில கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், முன்னெல்லாம் வந்து ஜெனரல் மெடிசன் ஒரு டாக்டர் எல்லா வியாதியும் பார்ப்பாரு. அடுத்தது அது வளர வளர வியாதிகள் பெருக பெருக ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியா ஸ்பெஷலிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்க எந்த உறுப்பு சொன்னாலும் ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட். தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் இல்ல, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆபரேஷன் பண்ற ஸ்பெஷலிஸ்ட், மெடிசின் தர ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்குமே 2 டிபார்ட்மெண்ட் டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ அவ்வளோ அறிவியல் விஞ்ஞானம் வந்து வளர்ந்துட்டு வருது. அந்த விஞ்ஞானத்தோட வளர்ச்சியோட இது வந்து புறா மக்களுக்கு போய் சேரணும். அதுக்காக தான் வந்து எல்லா ஸ்பெஷாலிட்டியும் வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸையும் உருவாக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்கீம்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணி அதுக்குண்டான தேவையான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு.